வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிகாலையில் 5000 ரூபாய் வங்கி கணக்கிற்கு அனுப்பிய ஸ்டாலின் மாலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்திய மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர். தமிழ்நாட்டில் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி திமுக பணத்தை சம்பாதிக்கிறது என்பதை இதன் மூலமாவது மக்கள் தெரியப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் செலுத்தி வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் வியாபாரங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு சுமார் 3.54% மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாக்டாக தான் அடித்துள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரே மாதத்தில் பல கோடிகள் இதன் மூலம் வருவாய் ஈட்டப்படும். இது மத்திய அரசிற்கு நேரடியாக செலுத்துவதற்கா அல்லது தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணிகளை செலவிடுவதற்காக இந்த பணம் செலவிடப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் திமுகவின் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றியவர்தான் செந்தில் பாலாஜி. ஒட்டுமொத்த ஊழலின் சொந்தக்காரர் என்று குறிப்பிட்டு அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையில் பொறுப்பேற்று நடத்திய செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றார். அதற்கு பிறகு அவரது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த திரு எஸ் சிவசங்கர் அவர்கள் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு மின்சாரத்துறையும் கவனித்து வந்தார். இப்பொழுது மின்சாரத்துறையில் கூடுதலாக 3.54% உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இது நிச்சயம் மக்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும். காலையில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டு மாலையிலேயே மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பது திமுகவின் ராஜதந்திரம் என்றும் கூறப்படுகிறது. இந்த முறை பெண்கள் அதிகளவு பிற கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்துவதாக உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவலின் அடிப்படையில் குடும்ப தலைவிகளை திமுகவின் பக்கம் வரவழைப்பதற்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது? அதுவும் ஒரே மாதத்தில் ட்ரிபிள் மடங்காக சம்பாதிக்க வேண்டும் என்றால் மின்சார கட்டணத்தையும் மதுபானங்கள் கட்டணத்தையும் உயர்த்த வேண்டும். 10 ரூபாய் உயர்த்தினாலே போதும், ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் இந்த முடிவை தமிழக அரசு ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் செய்தது சரியா தவறா? நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தல் 2வது முறை தொடர்ச்சியாக திமுக வெற்றியடையுமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.